வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேஸ்டியான சில்லி மஷ்ரூம் செய்ய போகிறோம். நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லையா? அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி சில்லி மஷ்ரூம்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அந்த நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஞாபகமே இல்லாமல் இருக்கும். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சில்லி மஷ்ரூம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சில்லி சாஸ் வந்து தேவை. இந்த சில்லி சாஸ் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். எல்லா வீட்லேயுமே சில்லி சாஸ் வந்து அதிகமாக இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி வந்து 8 காஞ்ச மிளகாவை நான் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி வந்த பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நைஸாக நல்லா வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துக்குவோம். அது கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து ஒரு கோட்டிங் கொடுத்து நம்ம வந்து பொரிச்சு மஷ்ரூமை சேர்த்து செய்கிறப்போ வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட வந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் நம்ம வந்து சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் கூட நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து மஷ்ரூமை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இதை நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுவே போதுமான அளவு. இப்போ நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துட்டு நல்லா தண்ணியாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக திக்னஸ்க்காக வந்து சேர்ப்போம். நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கோம். நம்ம கலந்து வச்ச மஷ்ரூமை இந்த மாதிரி வந்து நல்ல சூடான ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே மஷ்ரூம் வந்து குக் ஆகி நல்ல கிறிஸ்பியான ஒரு லேயர் வந்து வந்துடும். அந்த டைமில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக செவந்து நல்ல கிறிஸ்பியாக வந்துருச்சு. இந்த டைமில் இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். நம்ம மீதம் இருக்கிற மஷ்ரூமை இந்த மாதிரி வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ எல்லா மஷ்ரூமையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சில்லி மஷ்ரூமை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ மஷ்ரூம் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நல்லா சூடாகி வந்த பிறகு 5 பல்லு பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பூண்டு இஞ்சி எல்லாமே வதங்கி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன பீஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே குடமிளகாய் இருக்குல்லையே, அதையும் சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது அதிக நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குனீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரி வரும். அந்த டைமுக்கு வந்து நமக்கு போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சில்லி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இல்லைனா கருகி வந்துடும். நம்ம இதில் வந்து ஃபுட் கலரை சேர்க்காம அதுக்கு பதிலாக கலருக்காக நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சில்லி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும். அந்த டைமில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கலாம். அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து இந்த சில்லி மஷ்ரூமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். நம்ம இன்றைக்கி சில்லி பேஸ்ட் வந்து சேர்த்து செய்கிறோம் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக சில்லி சாஸே செய்யலாம். நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மிளகாய் ஊற வச்சு அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஊற வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த பக்குவம் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால இது கூட வந்து 1/2 கப் அளவு தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்கிறப்ப வந்து நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி கிரேவி பக்குவத்துக்கு வந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்ச மஷ்ரூமை இது கூட சேர்த்து வந்து கலந்துடலாம். மஷ்ரூமை நம்ம அந்த மசாலா கூட சேர்க்குறப்ப அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நமக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லா பொருளையும் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக கொத்தமல்லியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ லாஸ்ட்டாக சூப்பராக டேஸ்டியான சில்லி மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த சில்லி மஷ்ரூம் செய்கிறப்ப நம்ம வந்து சோயா சாஸ் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சோயா சாஸ் இல்லாததுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சோயா சாஸ் இல்லாமல் செஞ்சுமே வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக டேஸ்டியாக நல்ல ஸ்பைஸியாக சில்லி மஷ்ரூம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.